வணக்கம். விஜயை கடுமையாக எதிர்க்கும் நடிகை ஷர்மிளா திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் சந்திப்பு. அப்படி எதற்காக நடிகை ஷர்மிளா அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டன. அதன்படி புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயும் தொடர்ந்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டார். இவர் பாஜக மற்றும் திமுகவை தங்கள் எதிரி என்று குறிப்பிட்டு அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில் முக்கியமாக திமுகவை மட்டுமே தொடர்ந்து கடுமையாக எதிர்த்து வருகிறார். அந்த வகையில் வார வாரம் சனிக்கிழமையன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நடிகர் விஜய் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். அவரது விமர்சனங்களுக்கு திமுக தரப்பிலிருந்தும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இருப்பினும் பெரிய அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் விஜயின் விமர்சனங்களை கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையே மருத்துவரும் நடிகையுமான ஷர்மிளா அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே தொடர்ந்து அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதாவது நடிகையும் மருத்துவருமான ஷர்மிளா அவர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக அரசியல் குறித்து பேசி வருகிறார். சமூக செயற்பாட்டாளரான இவர் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு எதிராகவும் பல்வேறு பதிவுகளை போட்டு வருகிறார். அந்த வகையில்தான் விஜயின் அரசியல் வருகையை தொடர்ந்து விஜயின் அரசியல் குறித்தும் இவர் கடுமையாக விமர்சித்து வருகிறார். அந்த வகையில் திமுகவின் ஆதரவாளராக கருதப்படும் நடிகை ஷர்மிளா அவர்கள் தற்போது வரை திமுகவிலும் எந்த பொறுப்பிலும் இல்லை. இருப்பினும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நடிகர் விஜய் பாஜக பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதற்கிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி அவர்கள்தான் நடிகை ஷர்மிளா அவர்களது கணவராவார். அதன்படி நேற்றைய தினம் அவரது கணவர் எஸ் பாலாஜி அவர்களது பிறந்த நாள். இதனால் எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்தார். அவரோடு திமுகவின் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் அவரது மனைவி நடிகை ஷர்மிளா அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எம்எல்ஏ எஸ் பாலாஜி மற்றும் அவரது மனைவி நடிகை ஷர்மிளா ஆகியோர் வாழ்த்து பெற்றுக் கொண்டனர். மேலும் அவர்களோடு அமர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் கலகலப்பாக உரையாடினார். திமுகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் மருத்துவரும் நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான ஷர்மிளா அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்துள்ள இந்த நிகழ்வு பற்றியும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து உபசரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.